ஆமா 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 அந்த அம்மா பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா போன நிகழ்ச்சி என்ன தெரியுமா? நாடார்கள் சங்கம் திறப்பு விழா. இது என்ன காமெடி அந்த அம்மா சொல்லு எங்க போய் சொல்றாங்க பாருங்க. சாதி போட்டுக்கூடாது, நீங்க போய் திறக்கிறீங்களாமா? அது என்ன சங்கம் அது? அது திராவிட சங்கமா இல்ல தமிழ் மதுரை சங்கமா? என்னத்த திறக்க போறீங்க? அதுல இங்க மிகப்பெரிய மானக்கேடு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த உத்தரவு. யாருகிட்ட இருந்து? இந்த திராவிட மாடல் இருக்கிறாங்கல்ல, இந்த பெரியார்ல இருந்து தொடங்கி, அண்ணாவில இருந்து தொடங்கி, கருணாநிதியில இருந்து தொடங்கி, ஸ்டாலின்ல இருந்து தொடங்கி, உதயநிதி வரையும் வந்து, இன்ப நிதி வரையும் வந்து, இன்னைக்கு துன்ப நிதி வரையும் வந்திருக்குது. என்னன்னு, பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொள்ள கூடாது. சரி, தமிழெல்லாம் சாதிக்கு பின்னாடி பேரை போட்டுக்க கூடாது. அப்போ தெலுங்கெல்லாம் போட்டுக்கலாம், நாயுடுன்னு போட்டுக்கலாம், ராவுன்னு போட்டுக்கலாம், ரெட்டின்னு போட்டுக்கலாம், கேரளாக்காரன் தான் மேனன்னு போட்டுக்கலாம். என்ன எல்லாரும் வந்து அவங்கவுங்க சாதியை போட்டுக்கலாம். அவங்க போடுறதெல்லாம் உங்க திராவிடம் வந்து கேட்காது. ஆனா தமிழன் போட்டுக்கொண்டால் நீங்க வந்து அங்க வந்து தடை பண்ணுவீங்க. அது என்ன உங்க சாதி ஒழிப்பு? தமிழனுக்கு மட்டும்தான் சாதி ஒழிப்பா? அப்புறம் உங்க கட்சிக்கு பேர் என்ன? திராவிட மாடல். இந்த திராவிடம் எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் சொந்த? இந்த திராவிடம் நீங்க தான் சொல்றீங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 மாநிலம் சேர்ந்ததுதான் திராவிடம் அப்படின்றீங்க. அப்ப உங்க திராவிட கட்சி இங்கே மட்டும் சாதியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற உங்க திராவிடம் ஆந்திராவில் போய் சொல்லுவீங்களா? ஏய், நாயுடுன்னு போடாதீங்க, ரெட்டின்னு போடாதீங்க, ராவுன்னு போடாதீங்க சொல்லுவீங்களா? அங்க போய் அச்சுத மேனன் போடாதீங்க, அவங்க நாயர்னு போடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அங்க போனீங்கன்னா கர்நாடகாவுக்கு போறீங்களே, அங்க போய் பங்காரா, இந்த சிங்காரானா ஏதோ பல சாதிகள் அதெல்லாம் போடாதுன்னு சொல்லுவீங்களா? உங்க திராவிடம் என்ன திராவிடம்? இதுதான் நாங்க கேட்கிறோம். இந்த திராவிடம் உங்க துப்பு கட்ட திராவிடம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடமா? அப்ப அதுக்கு பேரு ஏன் திராவிடம் வச்சிருக்கிறீங்க? இது கேடுகட்ட திராவிடம் இல்லையா? இது மானங்கட்ட திராவிடம் இல்லையா? தமிழர்களை மட்டும் குறிப்பாத்து அழிக்கிற திராவிடமா தெரியலையா இது? அப்ப தமிழர்கள் எல்லாம் இழிச்சவன். உங்க கட்சியில தான் சமீபத்துல மாநாடு நடத்தாங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி, கனிமொழி, உன்னை பார்த்தேன் கேட்கிறோம்மா. சமீபத்துல ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்க கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரா இருக்கிறாங்க இல்லையா? யாரு? நம்ம சாத்தூர் SSR ராமச்சந்திரன், ஐயா KN நேரு, ஐயா ஏவா வேலு, இவங்கெல்லாம் யாரு? நாயுடுகாரு, ரெட்டிகாரு, ராவுகாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்கல்ல. என்ன மாநாடு? தெலுங்கர்கள் வாழ் உரிமை மாநாடு நடத்தினாங்க. அப்ப இந்த ராவு ரெட்டி எல்லாம் உன் கட்சியில போய் சேர்ந்து நடத்தினானே, அப்ப எங்கம்மா போனீங்க அக்கா கனிமொழி? ஓ, அப்ப உங்க அந்த ரெட்டி மாநாடுல உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்ப தமிழ் நடத்தினா அது சாதி கட்சி, ஐயா ராமதாஸ் நடத்தினா அது சாதி கட்சி, திருமாவளவன் நடத்தினா அது சாதி கட்சி, அந்த பக்கம் போய் மத்தவங்க நடத்தினாங்கன்னா அது சாதி கட்சி. ஆனா உங்க கட்சியில் இருக்கிற தெலுங்கர்லாம் நடத்தினா அது வந்து என்ன கட்சி? அது இன்ப கட்சியா? இத நாம எப்படிதான் சொல்றதுன்னு ஒண்ணு தெரியல. எங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வந்தாலும் கோபமாவும் வருது. உங்களை எப்படி கேட்கறதுன்னு எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாவும் இருக்குது. அடக்கவும் முடியல. ஆனா ரொம்ப அதிகமா பேசிடுவோமோ, பேசிட்டா உங்களுடைய சட்டம் வந்து ஒரு 6 மாசம் தூக்கி எங்களை உள்ள போடுவீங்க. என்ன, அதனால ரொம்ப அதிகமா வந்து இங்க அடக்குமுறைய அடக்கி வைக்காதீங்க. ரொம்ப நாளைக்கு அது நிலைக்காது. ஒரு நாளைக்கு வெடிச்சு செதறும். அன்னைக்கு அந்த செதறல நீங்க உங்க திராவிடம் எல்லாம் காணாம போவோம். நல்லா பாத்துக்குங்க. இன்னைக்கு சொல்றோம். அவரு VP ராசனுக்கு பேராசிரியர் விருது என்ன உலகத்துல இந்த அமெரிக்காவெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த விருதுல அவங்க அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி தெரியல. எப்படிதான் அவரை வாழ்த்துறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப அறிவாளி அவர் VP ராசன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா? இப்போ தான் சொன்னாரு, போன வாரம் தான். நாங்களும் அவரே தான் சொல்றாரு, இந்த வீடியோவே இருக்குது, நம்ம வலைதளத்துல பாருங்க. நாங்க வந்து எல்லாரும் திமுகவின் அடிமைகள் தான். நாங்க அடிமைகள் தான், எல்லாரும் அடிமைகள்னு சொல்றான் எங்களை. ஆனா நாங்க சாதாரண அடிமை இல்லை, நாங்க திமுகவின் கொத்தடிமை அப்படின்னு நாங்க சொல்ல. அவர் VP ராசன், இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேற. இது ஒரு கேவலம். இவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கொத்தடிமைன்றான் இந்த ஆளு. எவ்வளவு பெரிய அவர் பாத்தீங்கன்னா அவர் மீசைய இப்படி வச்சிருப்பாரு. அந்த மீசை இப்படி வச்சுன்னு, உனக்கு எதுக்கு மீசை? இந்த கொத்தடிமையெல்லாம் மீசை வைக்கலாமா? இப்படி இப்படி தொங்கணும், அதுதான் நல்லது. மீசையை போய் இப்படி வச்சுன்னு கொத்தடிமைன்னு பேசுற. இது கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார் அவரு. ஐயா, கலைஞர் ஆட்சியை பார்த்துட்டோம்,
எங்க தளபதி ஆட்சியும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது எங்க ஐயா உதயநிதியே அவரையும் நாங்க பாத்துருவோம். அடுத்தது எங்க ஐயா நிதியையும் அரசையும் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நான் சந்தோஷமா கண்ணு மூட்டுன்னு சொன்னாரு பாரு. அவரு யாரும் இல்ல, இந்த மிகப்பெரிய அறிவாளி ஐயா VP ராசன் தான் அந்த அறிவாளி. அப்பேற்பட்ட அறிவாளிங்க தான் இந்த திராவிட மாடல் அரசுல சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி வந்துதான் இருக்கிறாங்க. வெக்க கேடு, கொத்தடிமைகள். வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல இது கொத்தடிமைகள் சொல்றதுக்கு. அடிமைன்னு சொல்றதே கேவலம், இதுல வேற கொத்தடிமைன்னு வேற சொல்ற சட்டமன்ற உறுப்பினர் வேற. சே, என்ன கேவலம் சொல்றதுக்கு அருவருப்பா இருக்கு. திராவிட சட்டங்கள் வந்து இன்னைக்கு எது எதுக்கும் பாயுது. அது முக்கியமா நாம் தமிழர் கட்சி ஒரு பதிவை போட்டா அது ரொம்ப வேகமா பாயும். அது சொல்லவே வேணாம். அது இரவோட இரவா பாயும், நைட்டு 2 மணிக்கு போய் பாயும். எப்படியெல்லாம் சட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சி மேல தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து திராவிட மாடல் அரசு சட்டம் வந்து பாயும். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம முக்தார் இருந்தார் இல்லையா, முக்தார் சத்தியம் டிவில ஏற்கனவே நிருபரா இருந்தவர். அங்க வந்து அந்த சத்தியம் டிவியே வந்து சரியா நடத்துறதுக்கு அவர் துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வெளியேற்றினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து தப்பு தப்பான்னு அர்த்தம். அந்த முக்தார் அவர் வெளியேற்றணும்னு அவர் ஒரு தனியா ஒரு சேனல் ஒன்று தொடங்கி அவர் நடத்துறாரு. சரி, நடத்திட்டான். நிறைய நாட்டில் பல 1000 சேனல்கள் இருக்குது, நடக்குது, நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க, மக்களுக்கு தேவையான செய்திகள்லாம் சொல்றாங்க, மக்களுக்கு உபயோகமான செய்திகள்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த முக்தார் வந்து நடத்துற சேனல் ஒரு காந்தராஜ்னு ஒரு மருத்துவர், அந்த காந்தராஜை வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு அவரை இன்டர்வியூ பண்றாரு. இன்னைக்கு நாட்டில் நடிகைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, படப்பிடிப்புகள்லாம் எப்படி நடத்தப்படுது, நடிகைகள்லாம் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேசணுங்க ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. ஓ, தாராளமா பேசலாமே அப்படின்னு காந்தராஜ் டாக்டர் அவரு சொல்றாரு, நான் வந்து சாதாரண மருத்துவர்ல, நான் வந்து செக்ஸ் மருத்துவர் அப்படின்றாரு. அதனால எது ஒன்னாலும் பேசலாம், அப்படி ஒரு மருத்துவராக இருந்தால் எது ஒன்னாலும் பேசலாம்ன்ற தோரணையில அவரு பேசுறாரு. இவர் வந்து கேள்விகள் கேட்கிறாரு. அதாவது முக்தாருக்கு வந்து எதுவுமே தெரியாது, பாவம், ரொம்ப அறியாமையில் இருக்கிறவரு, புரியாமையில் இருக்கிறவரு, எதுவுமே தெரியாது. அவர் சின்ன குழந்தை, அவர் வாயில போய் வரல வச்சீங்கன்னா கூட கடிக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அந்த முக்தாரு. இந்த முக்தார் வந்து, ஐயா காந்தராஜ் ஐயா, இந்த படத்தங்கள்லாம் நடிகைகள்லாம் நடிக்கிறாங்கல்ல, அந்த நடிகைகள்லாம் வந்து கிட்ட வந்து முத்தம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் உண்மையிலேயே கொடுப்பாங்களா ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன இப்படி கேட்குறீங்க, எல்லாம் உண்மையில அப்படிதாங்க கொடுப்பாங்க அப்படின்னு காந்தராஜ் சொல்ற. அப்படியா, உண்மையில அப்படிதான் சொல்றீங்களா? இல்லைங்க, எல்லாம் டூப் போடுறாங்க, டூப்பு தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. நீங்க வேற, எல்லாரும் அப்படிதாங்க கொடுப்பாங்க, இது தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு இவரு பதில் சொல்றாரு. அப்போ சரி, அப்போ மற்ற நடிகைகள்லாம் இன்னைக்கு எப்படி, இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுங்க, இங்க நடிகைகள் வந்தா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பல விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதுல எப்படி சொல்றாருன்னா, நடிகைகள் வராங்க, ஒரு நடிகர்களை பத்தி குறை சொல்லணும்னா அதுல யாராவது ஒரு புகார் கொடுத்துருக்கணும். இந்த நடிகை வந்து இப்படி, இந்த நடிகை வந்து இப்படி நடந்துக்கிட்டாங்க, எங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை, இதுல இவங்க நடந்தது அப்படின்னு யாராவது ஒரு நடிகை மேல புகார் கொடுத்துருக்கலாம். இல்ல அந்த துறை சம்பந்தப்பட்ட இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ இல்ல யாராவது ஒரு அந்த திரைத்துறையை சார்ந்தவங்களோ யாராவது வந்து அதுல வந்து தெரிஞ்ச விஷயத்த வந்து ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனா முக்தாருக்கும் அந்த திரைத்துறையில் சம்பந்தம் இல்லை, இந்த காந்தராஜுக்கும் திரைத்துறையில சம்பந்தம் இல்லை. 2 பேர் சம்பந்தம் இல்லாதவங்கன்னா 2 பேரும் உட்கார்ந்து நடிகைகள்லாம் இப்படித்தான், எந்த நடிகை வந்தாலும் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் படி இவரு அட்ஜஸ்ட் பண்ணணும், அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, குழந்தை இல்லை இந்த முக்தாரு, அறியாத குழந்தை, சின்ன குழந்தை, இது வந்து கேட்குது. அப்படியா, அப்படிங்களா ஐயா, இப்படி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த முக்தாரை எப்படியெல்லாம் அடிக்கணும் இப்ப நமக்கு தோணுதுன்னா, இந்த பெண் காவலர்கள்லாம் நம்ம சவுக்கு சங்கர் ஒரு கேள்வி கேட்டார்னு சொல்லிட்டு அவரை தூக்கி காவல்துறை கூண்டாஸ் போட்டாங்க. இன்னைக்கு இந்த முக்தாரம் இந்த காந்தராஜம் ஒரு பெண்ணை எவ்வளவு அவமானப்படுத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு நடிகைகள்லாம் பச்சையான வார்த்தைகளா, கொச்சையான வார்த்தைகளா, தேவரடியார்கள் சொல்றது ஒரு தெய்வீகமான வார்த்தை. அவங்க வந்து கோயில்ல வந்து அந்த தெய்வத்துக்காக பூஜை பண்றாங்க, அந்த தேவரடியார்கள் சொல்லுவாங்க. அது நாளடைவில் வந்து அது வந்து பேர் மாறி போச்சு, இந்த பேருன்னு சொல்லுவாங்க. அந்த பேரை வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் செய்யறாங்க.
அப்படின்ற மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தையில நான் அதை நம்ம சொல்றதுக்கு வந்து ரொம்ப நான் கூசுது. இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து இந்த காந்தராஜ் ரொம்ப கேவலமா வந்து பேசுறாரு. அதுவும் ஒரு பழம்பெரும் நடிகை. ஆமா, சாவித்திரி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. நடிப்புலகில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்னா நடிகையர் திலகம் சாவித்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடிகையர் திலகம் சாவித்திரியை பேசுறான் பாருங்க இந்த காந்தராஜ், அவ்வளவு கொச்சையா பேசுறான். இவங்க வந்து திரைத்துறையில என்னைக்கோ நடிச்சவங்க, என்னைக்கோ போனாங்க, அவங்க வயசாகி காலமாயிலாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து இப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தா பார்க்க முடியுமா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து இந்த காந்தராஜ் வந்து பதில் சொல்லுவான். இந்த கோமாளி கிராம்பர் முக்தார், இந்த கேடுகட்ட பையன், இவன் சாதாரண ஆள் இல்லை. இவனுக்கு தேவைன்னா அதை வேற வேற மாதிரி எல்லாம் திருச்சி பேசுவான். இவனுக்கு தேவையில்லைன்னா அது என்னமோ அப்பாவி மாதிரி பேசுவான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலர்களை இழிவா பேசிட்டாரு அப்படின்றதுக்காகத்தான் அவரை கொண்டு போய் குண்டர் சட்டத்தில் போட்டு இன்னைக்கு சிறையில் இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில சவுக்கு சங்கர் உட்கார்ந்து பதில் சொன்ன நிகழ்ச்சியில கேள்வி கேட்டதா ஃபெலிக்ஸ் என்ற நிருபர் அவரும் வந்து கைது செய்யப்பட்டு நீங்க உடந்தையா இருக்கிறீங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கைது செஞ்சு 2 பேரையும் வந்து குண்டாஸ்ல சட்டத்தில் போட்டு பண்ணாங்க. அதுல ஃபெலிக்ஸ் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் விடுதலையாகி வெளியே வந்துட்டார். ஆனா சவுக்கு சங்கர் மறுபடியும் 2வது ஒரு குண்டர் சட்டம் போட்டு அவரு அந்த குண்டர் சட்டத்துல மறுபடியும் இருக்கிறாரு. இதை வந்து உயர் நீதிமன்றம் இந்த அரசாங்கத்தை காரி துப்பிட்டாங்க, அது வேற விஷயம். ஒரு குண்டர் சட்டத்தை ஒரு தடவை போடலாம், ஆனா மறுபடியும் உள்ள இருக்கும்போது உன்னது குண்டர் சட்டம் போடணும்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பழிவாங்குதல் நோக்கம். அது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்னு உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் அந்த வழக்குல வந்து அரசாங்கத்தை அரசு வழக்கறிஞரெல்லாம் துப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு துப்பணுமோ அந்த அளவுக்கு துப்பிட்டாங்க. சவுக்கு சங்கரை போட்டீங்கல்ல, உட்காந்து பேசுனான்னு போட்டீங்கல்ல, ஒரே ஒரு பெண் காவலரை இழிவுபடுத்தினாலும் வழக்கு போட்டீங்களா, குண்டாஸ் போட்டீங்கல்ல. இன்னைக்கு இந்த காந்தராஜ் பேசின பேச்சு நடிகையாவே இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நடிகை வந்து அதில் புகார் கொடுத்துருக்குறாங்க. ரோகிணின்ற ஒரு நடிகை வந்து வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை எடுத்துருக்கிறீங்க. அந்த காந்தராஜ் இருக்கின்றவனை இதுவரையும் கைது பண்ணணுமா இல்லையா? இதுவரையும் ஏன் அந்த காந்தராஜை கைது பண்ணல? அதே போல அந்த காந்தராஜ் கிட்ட இருந்து பதில வர வைக்கிறதுக்கு கேள்வி கேட்டவன் இந்த முக்தார், இந்த பரதேசி முக்தார் இருக்கிறான் இல்லையா, இந்த முக்தார் தான் அந்த கேள்வி கேட்டு அவ்வளவு பதிலும் வாங்கினவன் இந்த முக்தார் தான். இந்த முக்தாரை இதுவரைக்கும் எந்த விதமான முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு அவனை குற்றவாளியா போடலையே. உங்க திராவிட சட்டம் என்ன சட்டம் அது? எங்களுக்கு ஒன்றும் புரியல. முக்தாருக்கு ஒரு சட்டம், ஃபெலிக்ஸுக்கு ஒரு சட்டமா, சவுக்கு சங்கருக்கு ஒரு சட்டம், காந்தராஜுக்கு ஒரு சட்டமா? என்னையா சட்டம் உங்க திராவிட சட்டம்? ஒன்றும் புரியல எங்களுக்கு. மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நாங்கள் குறிப்பாக கேட்கறது என்னன்னா, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் பேச வருவாங்க. இந்த வீரலட்சுமி, ஆனந்தி நாயுடு, இந்த பெண்கள் அமைப்பு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. பெண்களை பற்றி பேசிட்டா இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். உடனே பொங்கி எழுந்து தாழ முடியாத இதுல வந்து எதிர்த்து நிற்பாங்க, உடனே போராடுவாங்க. இன்னைக்கு இந்த பரதேசி கூட்டம் எங்கே போச்சுன்னே தெரில. எந்த பெண்ணாக இருந்தாலும் பெண்ணு தானே, அவங்க நடிகையா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை உள்ள வேற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா ஒரு பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது நியாயமா? அப்ப இந்த பெண்கள் அமைப்பெல்லாம் எங்க போனாங்க? இந்த யாராவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டா, எங்கேயாவது ஒரு நடிகை பாதிக்கப்பட்டா, அந்த நடிகை கூட்டம் வந்து வச்சுக்கின்னு அவங்கள வந்து இந்த நடிகை இப்படி பாதிக்கப்பட்டாங்க, இவங்க இப்படி பண்ண. அப்போ இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்குத, இதை கேட்கறதுக்கு இந்த பரதேசி கூட்டம்லாம் எங்க போச்சு? இந்த கேடுகட்ட கூட்டம்லாம் எங்க போச்சு? இதையெல்லாம் கேட்கணுமா வானாவா? இதை மட்டும் கேட்கறேன். நான் திரைத்துறையிலே நாங்க கேட்க விரும்புறோம். நாங்க இந்த திரைத்துறையில் இருக்கிற கூட்டங்கள் என்ன செய்கிறார்கள்? இவங்க பேசுறத வந்து அவங்க சரின்னு சொல்றாங்களா, அதை ஆமோதிக்கிறாங்களா, இல்ல எதிர்க்கிறாங்களா? எதிர்ப்பு இதுவரையும் வெளியே வந்ததா எனக்கு தெரியல. அப்படின்னா எதிர்க்கிறவர்கள்லாம் யார்? அந்த கேள்வியை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால திராவிட மாடல் அரசு யார் எதிர்த்து கேள்வி கேட்கிறானோ இல்லையோ, நாங்க கேட்கிறோம். இவனுங்க 2 பேரையும், இந்த கேடுகட்ட முக்தாரையும், அந்த அதுக்கு பதில் சொன்ன காந்தராஜையும் 2 பேரையும் கூண்டாஸ்ல எடுத்து போய் முதல்ல உள்ள போட்டீங்கன்னா தான் நாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா இங்க வந்து இதை அவனுக்கு பேசுனதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட அதுல ஒரு 10 லட்சம் பேரு கிட்ட என்ன பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதுல யாரெல்லாம் இருப்பாங்க? குழந்தைங்க கூட இருக்காங்க, சின்ன சின்ன பசங்களாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அப்ப இது ஊடக செயல் வந்து சரியா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேணாமா? அதனால அவன் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு
இந்த திராவிட மாடல் அரசை கேட்டுக்கிறேன். நீங்க கைது செய்யலைன்னா நீங்க வந்து ஒருதலை பட்சமா இந்த முக்தாருக்கும் இந்த காந்தராஜுக்கும் ஆதரவா செயல்படுற திராவிட மாடல் அரசுன்னு நாங்க முடிவு பண்ணோம். தாம்பரத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா கொடியேற்றத்துக்கு அங்க வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த கீழே வச்சிருந்த கொடிமரமும் காணும், அந்த அடிப்பாகம் நடப்பட்டிருந்த அந்த அடிப்பாகமும் அதுவும் இல்லை, எல்லாம் பேத்து எடுக்கப்பட்டிருக்குது. அந்த கொடிமரத்தை தாம்பரம் மாநகராட்சி அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ தம்பிகள் தாம்பரம் மாநகராட்சிக்கு போறாங்க. போயிட்டு எங்களுடைய கொடிமரம் நாங்கள் இன்னைக்கு ஏத்துறதா இருந்தது, அந்த கொடிமரத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்க, அந்த கொடிமரத்தை கொடுங்க. இல்லைங்க, அது அங்கே சும்மா கடந்ததுங்க, அது யாரும் இல்லைன்னு நினச்சி நாங்கள் எடுத்து வந்தோம் அப்படின்னு அந்த கீழே படுக்க வச்சிருந்த கொடிமரத்தை மட்டும் கொடுக்குறாங்க. அந்த அடிப்பாகம் எங்கன்னு கேட்கும்போது அந்த அடிப்பாகம் எங்க நாங்கள் எடுத்துன்னு வரல, அதுக்கு பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மாநகராட்சி அலுவலர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்பாகம் எங்க போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த இடத்துல கொடி நட போனமோ அதுக்கு பக்கத்துல ஒரு மக்கள் வசிப்பிடம் ஒன்று இருக்குது. அந்த வசிப்பிடத்துக்கான வசிக்கிற ஒரு 5-6 நபர்கள், அது பெரிய நகர், அது அந்த நகர்ல கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வசிக்கிறாங்க. ஆனா ஒரு 6-7 பேர் மட்டும் அந்த அடிப்பாகத்தை எல்லாம் பேர்த்து எடுத்து எங்கேயுமே போட்டுருக்கிறான். போட்டுட்டு கேட்கும்போது இங்க வந்து கொடிமரம் நடக்கூடாது, ஏன் நடக்கூடாது, இங்க ஏன் நடக்கூடாது அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து இங்க வந்து எந்த கட்சியோட கொடி நம்ம நட விடுறது இல்லை, நாங்க வந்து இந்த சங்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க 5-6 பேர் தான், இங்க 1000 பேருக்கு மேல வசிக்கிறாங்க, யாரும் அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் சொல்லி நீங்க யாரு, நீங்க ஏன் நீங்க மட்டும் அப்ஜெக்ஷன் சொல்லலாம், உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தம்பிகள் கேட்கும்போது, நாங்க இந்த பொறுப்புல இருக்கிறோம் இங்க நாங்க சங்கத்துல அப்படின்னு. அந்த 6 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, 4 பேரும் காலையிலே குடிச்சிட்டு வந்துருக்கான், 4 பேரும் குடிச்சிட்டு அப்படியே தூங்கி எழுந்து வரான், குடிபாதையிலே வரான். மீதி ஒரு 2 பேர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவான நிலைமையில இருக்கிறான். பாருங்க யாரு இவங்க, சங்க பொறுப்புல இருக்கிறாங்களாம். சங்க பொறுப்புல எடுக்கிறான் பாத்தியா. ஆனா அவன் சங்க பொறுப்புலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவங்கள வந்த 4 நபர்கள்ல 2 பேர் திமுக காரன், 2 பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன், இன்னொருத்தர் வேற கட்சியை சார்ந்தவங்க தான். பொதுமக்கள் பாருங்க, நாம் தமிழர் கட்சி கொடிய நடக்கூடாதுன்னு சொல்றது பொதுமக்கள் யாரும் இல்ல, பொதுமக்கள் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கல. ஆனா ஆட்சேபனை தெரிவிக்கிறது குறிப்பிட்ட 5-6 பேர் ஆட்சேபனை தெரிவிக்கிறான். அதுல 2 பேர் திமுக கட்சிக்காரன், 2 பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன். இதுல நாம என்ன கேட்கறோம்னா, இந்த கூட வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன், ஏன்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் உங்க கட்சி கொடியே நட விடலன்னு புடிங்கி போட்டுட்டு பெரிய தகராறாச்சு. ஆனா திருமாவளவன என் கொடியை நட விடலன்னு சொல்லிட்டு திமுக தகராறு பண்ணியிருந்தாரு, அது உங்களுக்கு தெரியாதா? உங்க கொடியை நடறதுக்கு கேட்கறது உங்களுக்கு துப்பு இல்லை. இதுல நாம் தமிழர் கட்சி கொடியை நடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் கொடியை காப்பாத்துறதுக்கு உனக்கு முடியல. இந்த திமுக அரசு, இந்த திராவிட மாடல்ல இருந்து, இந்த அரசு கிட்ட இருந்து உன் கொடியை உன்னால நட முடியல. உன் கொடியை நடக்கூடாம அங்க 100 காவல் கொடியை போட்டு கொடியை ஏத்தக்கூடாதுன்னு உன்னை துரத்தனா. அப்போ நீ யாருக்காக வேலை செய்யறது உனக்கே புரியல. உன் கொடியை நடக்கூடாதுன்னு சொன்ன இந்த திராவிட மாடல் அரசு கிட்ட நீ என்னுடைய நாம் தமிழர் கட்சி கொடியை நடக்கூடாதுன்னு வந்து நிக்கிறியே, உங்களுக்கு வெக்கமா இல்ல, உங்களுக்கு மானமா இல்ல? இதை நீங்க எந்த வகையில நீங்க வந்து இந்த நாம் தமிழர் கட்சி கொடியை நடக்கூடாதுன்னு தடை பண்றீங்க? இதுல என்னன்னா, இவங்க பண்ணதுக்கு அப்புறம் பிறகு போலீஸ் வந்துடுறாங்க. அங்க இருக்கிற காவல்துறை வந்து உனங்க இங்க பிரச்சனையா இருக்குது, இனிமேல் வந்து கொடியெல்லாம் நடக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம தம்பி இங்க நடக்கூடாதுன்னா எங்க நடுறது அப்படின்னா, இங்க வேணா அடுத்த காவல்துறைக்கு ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க, அவங்க வரம்புக்குள்ள வர பகுதி அந்த பக்கம் இருக்குது, அது பீர்க்கங்கரணி காவல்லையும் அந்த பக்கம் வரும், இது வந்து தாம்பரம் காவல் நிலையம், ஆனா நீங்க அங்க வேணா போய் நட்டுங்க அப்படின்னு வந்து காவல்துறை வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இதை பாத்துங்க. ஏன்னா காவல்துறை இவங்க கிட்ட இருந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அழுத்தம் கொடுப்பது மேல இருந்து இந்த திராவிட மாடல் அரசு அழுத்தம் கொடுக்குதுன்னு நல்லா தெளிவா தெரியுது. அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல, நேற்று நாங்க கேட்டதுக்கு எங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை, நீங்க போய் செஞ்சீங்கன்னு சொன்ன காவல்துறை இன்னைக்கு இந்த 4 பேர் திமுக சார்ந்தவங்க 2 பேரு, அந்த மற்ற கட்சியை சார்ந்த 4 பேர் வந்து இவங்க வந்து கட்சிக்கு தகவல் சொல்லி அந்த கட்சி வந்து காவல்துறைக்கு பேசி, அது யாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் வந்து அலுவலகம் பக்கத்துல இருக்குதான், அவருக்கு வந்து அங்க கொடியை நட்டா அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மிகப்பெரிய அவமானமா போயிடுவான். நாம் தமிழர் எதுக்கு அவமானமாயிட்டு போயிடும் பார், நாம் தமிழர் கட்சி கொடியே அந்த பகுதியில நட்டா
அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மிகப்பெரிய அவமானமா போயிடான். இவ்வளவு ஒரு தமிழர் இவரு, இதெல்லாம் மிக பெரிய கேவலம். திராவிட கொடியெல்லாம் நட்டு வச்சு சுத்தின்னு இருக்கிறான், எவன் கொடியோ நாட்டுல கட்டி சுத்தின்னு இருக்கிறான். ஆனா அது ஒரு தமிழன் கொடியை அங்க நட்டுட்டா இவங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல், மிகப்பெரிய அவமானமா ஆயிடுமா. அப்ப இவங்க எல்லாம் எந்த வகையில இந்த திராவிட அரசு மூல செலவை செஞ்சு இவனை கோமாளியா மாத்தி வச்சிருக்கு பாருங்க. சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் கோமாளி ஆக்கி வச்சிருக்கான். அதுதான் திராவிட மாடல் அரசு. அந்த பக்கம் இருக்கிற காவல்துறை, அந்த பக்கம் இருக்கிற அரசு துறை, ஆர்டிஓ, இவங்க எல்லாம் வந்து வராங்க. இங்க வந்து கொடி மரம் நடக்கூடாது. அப்ப இன்னைக்கு நீங்க இந்த அரசு அதிகாரிகள், காவல்துறை, அரசு அதிகாரிகள் என்ன வேலை செய்யறாங்கன்னா, அவங்க வேலைகள் அலுவல் வேலைகள் எதையும் இந்த அலுவலர்கள் செய்யறது இல்ல. காவல்துறை அவங்க காவல்துறை பணியை செய்யறது இல்ல. நாம் தமிழர் கட்சி எங்க என்ன செய்யுது அதை வந்து கண்காணிங்க. அந்த கொடி நட்டா அந்த கொடியை வந்து உடனே எடுத்துருங்க. அவங்க என்ன செய்தாலும் அதுக்கு வந்து தடை போடுங்க. இதுதான் திராவிட மாடல். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை எப்படி வந்து நாம தடை செய்ய முடியும், அவங்கள வந்து செயல்பட முடியாம தடுக்க முடியும்ன்ற முழு நோக்கத்துல இன்னைக்கு அரசாங்கமே, தமிழக அரசு நாம் தமிழர் கட்சியை நோக்கித்தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பயணம் பண்றாரு ஐயா திராவிட மாடல் அமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதனால அந்த பக்கம் இருக்கிற அதிகாரிகள்லாம் உடனே வந்து இங்க நடக்கூடாது அப்படின்னு அப்ப தம்பிகள்லாம் கேட்கறாங்க, நாங்க நடக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப இனிமேல் எந்த கட்சிக்காரங்க இங்க கொடி நட மாட்டீங்களா? இப்ப எவன நட மாட்டீங்க? நாளைக்கு யாராவது ஒருத்தங்க வந்து கொடி நட்டா நாங்க நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வந்து இங்க ஒரு கொடி அங்க ஒரு கொடி கண்டிப்பா நடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு அந்த கொடிமரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப நாம அரசாங்கத்தை கேட்கறது ஒண்ணுதான், காவல்துறையை கேட்கிறோம், அந்த அரசு அதிகாரிகளை கேட்கிறோம். இதுவரை கொடியெல்லாம் நட்டான் இல்ல. இங்க தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்குது, அந்த கட்சியெல்லாம் உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கொடி நடுறானா? என்ன அரசாங்கம் உங்க அரசாங்கம், என்ன அரசு அதிகாரிகள் நீங்க, என்ன காவல்துறை? அதான் ஏற்கனவே சொன்னல, இது காவல்துறை இல்ல, இது தமிழக அரசு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஏவல் துறை அப்படின்னு நான் அன்னைக்கு தெளிவா சொன்னேன். அதுதான் இன்னைக்கு தொடர்ச்சியா அந்த ஏவல் பணியை காவல்துறை சரியா செய்யறாங்க. அரசு அதிகாரிகளும் அதே ஏவல் பணியை தமிழக அரசுக்காக நாம் தமிழர் கட்சி எப்படியாவது நாம தடுக்க முடியாதான்ற ஒரே நோக்கத்துல செயல்படுறாங்க. இது உங்க செயல்பாடு, உங்களுடைய தடையெல்லாம் நாம் தமிழர் கட்சியை முடக்கிவிட முடியாது. நீங்க ஒண்ணு முடக்க நினைச்சீங்கன்னா 9 கொடி பறக்கும். இது நாம் தமிழர் கட்சி நாங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம்.